நல்லா கவனிங்க. 2 Corinthians 5:17 சொல்லுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதானது. உங்களை பார்த்து சொல்றேன், உங்க கடந்த வாழ்க்கையை, நீங்க பட்ட வேதனையை, நீங்க பட்ட அவமானத்தை, நீங்க பட்ட எல்லா காரியத்தையும் குறித்து யோசிச்சு நீ அதிலே வாழ்றதை விட்டு விடுங்க. ஆண்டவர் சொல்ற, நீ எப்போ கிறிஸ்துவுக்குள் ஆயிட்டியோ அப்பவே பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிற்று, எல்லாம் புதிதா, நீ புது சிருஷ்டி ஆயிட்டப்பா. நீ பழச குறித்து யோசிச்சு அதிலே இருக்கும் பொழுது வாழ்க்கையினுடைய அடுத்த காரியத்திற்குள்ளாக, அடுத்த திட்டத்திற்குள்ளாக, அடுத்த ஆசீர்வாதத்திற்குள்ள, அடுத்த மேன்மைக்குள்ளாக நீங்க போக முடியாது. ஆமா, அது நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், ஆண்டவருடைய தீர்மானத்துக்குள்ளாக வந்துட்டேன், அவருடைய திட்டத்துக்குள்ளாக வந்துட்டேன், அவருடைய பிரமாணங்களுக்குள்ளாக வந்துட்டேன். இனி நான் பழச குறித்து யோசிக்க மாட்டேன், என் புதிதான ஆசீர்வாதத்தை பார்க்க நான் முன்னேறி செல்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே போல நம்ம பாவத்தை மறைச்சு ஒரு நாளும் வாழ முடியாதுங்க. அதான் வசனம் சொல்லுது பாருங்க, நீதிமொழி 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் மனுஷனுக்கு முன்னாடி போய் நான் அதை செஞ்சுட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிங்க, அதெல்லாம் கேட்க வேண்டாம். ஆண்டவர்கிட்ட நீங்கள் மன்றாடி ஜெபிச்சு அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீங்கள் மனுஷங்கிட்ட போய் நீங்கள் சொல்லும் போது அவங்க இன்னும் 10 பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க, ஆமாம் அது இன்னும் 20 பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க, தேவையில்லாமல் தூசி நீங்களே மறந்துடுவீங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஆமாம், நீங்களே உங்கள் காரியத்தை, நீங்கள் செஞ்ச காரியத்தை, அந்த கடந்த காலத்தில் நடந்த அகோரங்கள், நீங்கள் பட்ட வேதனைகள், அது நிமித்தமாய் நீங்கள் கடந்து வந்த ஒன்றும் இல்லைங்க. ஒன்று சொல்கிறேன் பாருங்க, அவங்க பெற்ற அவமானம், கடந்த வாழ்க்கையில் பார்த்த வேதனைகள், தூஷணங்கள், அவமானங்கள், அதில் இருந்த அந்த அகோர துயரங்கள், அந்த காட்சிகள் எல்லாம் நிறைய பேர் ஞாபகம் வச்சு எத்தனையோ பேர் சூசைட் பண்ணவங்களே இருக்கிறாங்க. நான் சொல்றது உண்மைதானே? நீங்களே மறந்தாலும் மனிதர்கள் விட மாட்டாங்க, ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீ பழைய வாழ்க்கையை குறித்து, உன்னோட பழைய வாழ்க்கையை குறித்து, நீ பண்ண காரியத்தை குறித்து அவனுங்க ஒன்றா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை யோசிக்காதீங்க, ஃப்ரீயாக இருந்து சொல்லுங்க, நான் ஆண்டவருக்குள்ள எப்போ வந்துட்டனோ, நான் எப்போ அந்த காரியத்தெல்லாம் விட்டு தனிமையாக ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து அறிக்கை செய்து ஜெபித்து ஆண்டவர் கண்கள் இரக்கம் பெற்றுதோ, அதுக்கப்புறம் எனக்கு எந்த மனுஷனோட அங்கீகாரம் தேவையில்லை, எந்த மனுஷனோட தீர்மானங்களும் எனக்கு தேவையில்லை, எந்த மனுஷனோட திட்டங்களும் தேவையில்லை. நான் முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டேன், ஆண்டவர் என்னை உயர்த்துகிறான்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை இந்த காலை வேளை நீங்க எடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்களை தூக்குற விதம் வேற மாதிரி இருக்கும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது வேற மாதிரி இருக்கும். ஏசாயா 43:18 வாசிக்கிறோம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், ஆண்டவர் இதோ உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை பேசும் பொழுது ஒரு பழைய பாடல் ஒன்று ஞாபகம் வருது, கையை தட்டி ஏதாவது சேர்ந்து பாடலாமா? ஜி மைனர் கொடுப்பா, கடந்ததை நினைத்து கலங்காதே, அவா நடந்ததை மறந்து விடு, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. ஏன் தெரியுமா? கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், கர்த்தர் புதியதை ஆசையா இன்றே நீ காண்பாய். கையை தட்டி இன்றே நான் காண்பேன், மாத்தி சொல்லுங்க, இன்றே நான் அதனால தான் சொல்றேன், இன்னையிலிருந்து கலங்கிடவே வேண்டாம், ஆமா கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். மறுபடியும் நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். இன்னையிலிருந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம், ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். அம்மா ஐயா, கலங்காதே மனமே, நீ கலங்காதே மனமே, கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகனே. ஏன் தெரியுமா? என் இயேசு கைவிட மாட்டார், அவனும் இயேசு ஒரு நாளும் இயேசு கைவிட மாட்டான். வாழ்க்கையில பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட
ஒரு நாளும் விடவே மாட்டார். ராணி விட மாட்டார். உன் பலன் தெரியும் ஆண்டவருக்கு. ஒரு நாளும் விடமா, அப்படியே சோதித்தாலும் தாங்கிட பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிட பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல. நல்ல ஆசை ஆண்டவரை பார்த்து கலங்கிடவே மாட்டேன். இப்படி சொல்லுங்க, கலங்கிடவே மாட்டேன். செல்லப்பாவை பார்த்து கலங்கிடவே, நான் கலங்கிடவே மாட்டேன். ஒரு போதும் என்னை கைவிட மாட்டார். ஒரு போதும் ஒரு போதும் கைவிடவே மாட்டார். என்னை ஒரு போதும் கைவிடவே மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். சொல்றீங்களா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய். சந்தோஷம் தெரியுதா? கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகனே. கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகனே. நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு நம் இயேசு கைவிட மாட்டார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு போதும் இன்னையில பழசெல்லாம் மறந்துடுங்க. ஆண்டவர் கையை தட்டி, ஆண்டவரே என் ஆராதிக்கு கிருபை கொடுத்தீங்களே, என் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் முடிச்சு கொடுத்தீங்களே, நீரே என்னுடைய சமாதானத்தின் காரணம். நன்றி ஏசப்பா.